ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் யூரா சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா விஜய் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய பாக்கியலட்சுமி அப்படின்ற சீரியலில் பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமிக்கு எந்த அளவு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோபியோட ஆக்டிங்க்கு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இரண்டு மனைவி அப்படின்ற கான்செப்டை அறிமுகப்படுத்தி எல்லாரையும் ரொம்பவே தவறான வழியில் கைட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் இந்த சீரியலை பற்றின விமர்சனங்கள் பண்ணாலும் கோபியோட ஆக்டிங் ரொம்பவே காமிக்காக இருக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறமா அவர் பார்த்தீங்க அப்படின்னா பல விதமாக அவரோட முகபாவனைகள் மாற்றுறதுலேருந்து பேச்சுலேருந்து எல்லாத்துலேயுமே அட்டகாசமாக பண்ணுறாரு. அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட உண்மையான நேம் பார்த்தீங்க அப்படின்னா சதீஷ்குமார். அவர் பெஷன் நகரில் வசிக்கிறாரு. ஸோ பெஷன் நகரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு ஒரு நாள் தரிசனத்துக்காக போகும்போது ஒரு 40 வயது மதிக்கத்தக்க ஒரு லேடி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணும் அவரோட மொபைல் நம்பரை வாங்கி அடிக்கடி என்ன அப்படின்னா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால ரொம்பவே கோவமான நம்ம சதீஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்கே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு குங்குமம் தடவிய ஒரு எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு இந்த மாதிரி அவரை சதீஷ்குமாரை கூப்பிட்டு உனக்கு நான் இந்த மாதிரி செய்வனை செஞ்சு வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால பயமான நம்ம சதீஷ்குமார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா திருவான்மையூர் காவல் நிலையத்தில் போயிட்டு கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்களை கேட்கும்போது ரொம்பவே மூடத்தனமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த அளவுக்குலாம் ஒரு ஃபேன் இந்த அளவுக்கு முற்படுவாங்களா அப்படின்றது எனக்கு ரொம்பவே என்ன அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. உங்களிடம் விடைபெறுவது உங்களுக்கு நகராஜ்.